இவர் பேர் காளி. வாங்கி ஒரு 7 மாதம் ஆகுது. வாங்கும்போது ரொம்ப எலும்பாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வேறு இதுக்கு வந்து வால் கட் ஆகிடுச்சு. அது போக அந்த இடங்கள் ஃபுல்லாகவே அதிகபட்சமாக புண்ணு நிறையா இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ மருந்து போட்டு விடுவோம், திருப்பி வாயை வச்சு பிச்சு விட்டுருவாப்புல. ஓரளவுக்கு சரி பண்ணி இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து அடிமாட்டுக்கு போக வேண்டிய ஒரு காளை. அவ்வளவு உடம்பு பாதிக்கப்பட்டிருந்துச்சு, மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. பொதுவாகவே அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க சிவாலயத்தில். கோயிலுக்கு உள்ளே வர்றதுக்கு மனிதர்களுக்கு மட்டும் அவரோட அருள் தேவைன்னு இல்லை, எல்லா உயிர்களுக்குமே ஒரு சிவாலயத்துக்குள்ளே காலை வைக்கணும்னா அவருடைய அருள் வேணும் அப்படிங்கிறது இங்கே உள்ள எல்லா மாடுகளுக்குமே பொருந்தும். ஏன்னா எல்லாமே ஒரு பிரச்சனைகள் இருந்து தான் இதுக்குள்ளே வந்துச்சு. ஒரு மாடெல்லாம் நாங்கள் இங்கேருந்து கொண்டு வரும்போது ஒரு கோயிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே விபத்துக்கு உள்ளாகி கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த மாடு. நானும் அதை பிடிக்கிறதுக்காக நானும் 4-5 பேர் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது மேற்கண்டு ஓடுறோம்னு மேற்கண்டு நிறையா உடம்புல வீணாக்கிடுச்சு. கடைசியில் அதை எங்களால் காப்பாற்றவே முடியல. அதிலேருந்து வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு ஆலயத்துக்குன்னு கொண்டு வந்து ஒரு மாடை இவ்வளவு இதாக பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வேதனை அதிகபட்சமாக இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதையில் போகும்போது ஃபுல்லாகவே அதோட முகம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். மாடுகளுக்கும் ஆலயத்துக்கும் நிறையா தொடர்புகள் இருக்குது. சிவனுக்கும் மாடுகளுக்குமே நிறையா தொடர்புகள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கும் மாடுகளுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. பிற உயிர்களுக்கு இல்லாதது நம்மளாலேயும் அடைய முடியாத ஒரு சில விஷயங்கள்னால மாடுகள்னால எளிதாக அடைய முடியும். அது என்ன விஷயங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறேன். நன்றி.